வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் வறுமையும் நீங்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை மட்டும் இருந்தாலே போதும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சிலருக்கெல்லாம் பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் சமாளிக்க முடியாத அளவுல போய்கிட்டு இருக்கோம். என்ன செஞ்சா இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லி யோசிக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன செஞ்சாலும் இந்த பிரச்சனை சரியாகவே மாட்டேங்குதே, இதுக்கெல்லாம் என்னதான் முடிவுன்னு சொல்லி வெறுத்து போய் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு படி மேல இன்னைக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு வாழவே பிடிக்கல, என்னால இந்த பிரச்சனைய சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி யோசிக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை இந்த பரிகாரம் நமக்கு கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க செய்யும் போது அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். இதுவே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த வீடியோலயுமே பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளான கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, வறுமை விலகிறதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு இப்படி எல்லாருமே செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட பத்தி தான் சொல்ல போறேன். நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த முடிவை இந்த ஹீலிங் கோட் நமக்கு கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பட்டை நமக்கு தேவைப்படும். அது சுருள் பட்டையா இருந்தாலும் சரி, சாதாரண பட்டையா இருந்தாலும் சரி. இந்த பட்டைக்கு பண ஈர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். அதனாலதான் இந்த பட்டையை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு கை மேல பலன் கிடைக்குது. அடுத்ததா நமக்கு கொஞ்சமா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். அதாவது வெள்ளை நிற சர்க்கரைய இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வெள்ளை நிற சர்க்கரை பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்தது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் வராது. அந்த வகையில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரை நீங்க இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இப்படி இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஏதாவது ஒரு பேப்பர் தேவைப்படும். அதாவது இந்த பொருட்களை எல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கு ஒண்ணு நீங்க ஜிப்லாக் கவரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பர், ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய காட்டன் துணி, இது ரெண்டுல ஏதாவது ஒன்ன கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு சாயங்காலத்துக்கு மேல தேய்பிறை அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. சாயங்காலம் 6:25 ஆரம்பமாகி நாளைக்கு சாயங்காலம் 3:58 வரைக்கும் இந்த தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதியை தான் நாம காலாஷ்டமின்னு சொல்லுவோம்.
இந்த அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த தேய்பிறை அஷ்டமி நாள்ல கால பைரவரை தொடர்ந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில உங்களால முடியும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் கால பைரவருக்கு இன்னைக்கு ஒரே ஒரு விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா செவ்வரளி பூக்களை வாங்கி கொண்டு போய் கால பைரவருக்கு கொடுங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6:25 நிமிடங்களுக்கு மேல நாளைக்கு சாயங்காலம் 3:58 வரைக்கும் நமக்கு இந்த அஷ்டமி திதி இருக்கிறனால ஒண்ணு இன்னைக்கு சாயங்காலம் கோவிலுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில 9 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கு. இந்த ராகு கால நேரத்துல தேய்பிறை அஷ்டமி திதியில நாம பைரவர் வழிபாடு செய்யும் போது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கு இந்த டைம்ல போய் வழிபாடு செய்யுங்க. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள நீங்க செஞ்சு பாருங்க. அந்த டைம்ல நமக்கு அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்துல செய்ய முடியாதவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த வேண்டுதலை நீங்க வைக்கணும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. 3 முறை உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இது உங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கும். எந்த விதமான டென்ஷனும் இல்லாம உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா நினைச்சுக்கிட்டே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா நினைச்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட நீங்க எழுதிக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய ஹீலிங் கோடா இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ்ல பட்டைய எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஆள்காட்டி விரல் நீளம் அளவுக்கு இந்த பட்டை துண்டு இருந்தாலே போதும். நீங்க எழுத வேண்டிய நம்பரை இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 574 ஒரு கேப் விட்டு 781 981 திரும்பியும் ஒரு கேப் விட்டு 48. இப்ப நான் இந்த ஹீலிங் கோட்ல 2 கேப் கொடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் எழுதணும். சப்போஸ் உங்களுக்கு இவ்வளவு நீளமா பட்டை கிடைக்கலன்னா மேல் லைன்ல 574 சொல்லி எழுதிக்கோங்க. ரெண்டாவது லைன்ல 781 981 சொல்லி எழுதிக்கோங்க. மூணாவது லைன்ல 48 சொல்லி எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஜிப்லாக் கவர்ல அப்படி இல்லைன்னா துணியில பேப்பர்ல இந்த பட்டைய வச்சு இதுக்கு மேல 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைய நீங்க தூவி விட்டுட்டு அந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. துணி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இது ஒரு சின்ன முடிச்சா நீங்க கட்டிக்கோங்க. அந்த பட்டை உடையாத மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க. ஜிப்லாக் கவரா இருந்தா அதை பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த முடிச்ச உங்க கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள இந்த அஃபர்மேஷன்ஸ சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா இந்த முடிச்ச பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ கூட நீங்க வச்சுக்கலாம். 1 மாசம் வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இதுல இருக்கக்கூடிய சர்க்கரை எடுத்து எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துலயோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியிலையோ நீங்க போட்டுருங்க. இந்த சர்க்கரைய எறும்பு உணவா எடுத்துக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் படிப்படியா குறையும். அடுத்ததா அந்த பட்டை துண்ட கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.